ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, ரன்வீர் சிங் பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட புதிய படமான துரந்தர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா மாதவன் பார்த்திங்கன்னா இதில் நடுவில் இருக்கிறது தான் மாதவன். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலே இது மாதவன் தானா அப்படின்னு. ஏன்னா அவரை அப்படி மாற்றியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சுகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதை பாராட்ட எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாருமே இது மாதவனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன்வீர் ஜோடியாக பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா யார் நடிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஆச்சரியம் காத்திருக்கு. பொன்னியின் செல்வனில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு தான் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க தான் ரன்வீர் சிங்குக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இப்போ இவங்க இதன் மூலமாக ஹிந்தி திரையுடலில் முதல்ல கால் பயிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இவங்க இந்த படம் மட்டும் நல்ல ஓடிச்சுன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து ஹிந்தி படத்தில் ஒரு ஹீரோயினாக எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது. அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொன்னியின் செல்வனில் சின்ன வயசு ஐஸ்வர்யா ராயா இவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ அதன் மூலமாக இந்த படத்தில் அப்போவே நிறைய பாராட்டுகள்லாம் வந்தது. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்க்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. ஆனால் வயசு சின்ன வயசு தான். அவங்களுக்கு எப்படி ஜோடியாக நடிக்கிறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க. ஹிந்தி படத்தில் சான்ஸ் கிடைக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாதவனுடைய தோட்டத்தை பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்தால் தான் தெரியும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பார்த்தீங்கன்னா அஜித் தோவல் அப்படி கதாபாத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாதவன் நடிக்கிறாரு. அதனால் அஜித் தோவல் போலவே மாதவன் மாறியிருக்கிற பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வேகமாக வைரல் ஆகிருக்கு. இது மாதவனா அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொன்னால் தெரியவே தெரியாது. மேக்கப் போடுறது பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க. கருப்பாளங்களும் சோப்பாக்கலாம், சோப்பாளங்களும் கருப்பாக்கலாம், எப்படி வேணால் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே அப்போ அந்த அளவுக்கு மேக்கப் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாருமே சொன்னால் தான் தெரியும். அந்த அளவு இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா ஹீரோயின் தமிழ் ஹீரோயின் அதுக்கப்புறம் மாதவன் இப்படி நிறைய வீடியோக்களாக மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.